மறுபடியும் பிரிண்ட் அதே மாதிரி தான் வந்திருக்கு. என்ன சார் மிஷினை வச்சிருக்கீங்க? கண்டிப்பா இது மிஷின் ஃபால்ட் இல்ல மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எதனால இப்படி சொல்றேன்னு இப்ப காமிக்கிறேன். ஏன்பா இன்னொரு பத்திரிக்கை அடிச்சோம்ல, அதை பிரிண்ட் போடு. ஓகே சார். மிஷினை ஆன் பண்ணிருக்கேன், பிரிண்ட் இப்போ வந்துடும். பாத்தீங்களா, இது கரெக்டா வந்திருக்கு பாருங்க. சார் எங்களோடது பிரிண்ட் ஆனது காமிங்க. அதாவது சிஸ்டம்ல இருக்குமே சாஃப்ட் காப்பி. சரி வாங்க காமிக்கிறேன். ஜேம்ஸ், நீலாம்பரி அம்மா ஃபேமிலி இன்விடேஷன் மாடல் காட்டுங்க. சிஸ்டம்ல கரெக்டா தானே இருக்கு, ஆனா பிரிண்ட் போட்ட மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? நானும் 30-40 வருஷமா இந்த தொழில இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை இப்பதான் பாக்குறேன். புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அம்மா, நான் சொன்னப்போ நீங்க நம்பல. ஆனா இப்போ நடக்கிறத பார்த்தாவது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா? கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல சித்ராவோட ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு கல்யாண பத்திரிகையில உங்க பேரோ படமோ வரக்கூடாதுங்கிற நினைப்பு இருக்கு. அதனாலதான் அது பிரிண்ட் ஆகாம தடுக்குது. அப்போ எப்பதான் பத்திரிகை பிரிண்ட் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது பவர்ல இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 12:01 சனிக்கிழமை ஆரம்பமாயிடும். அப்ப பிரிண்ட் கொடுத்து பாருங்க. என்ன நம்புறதா வேண்டாமான்னு பாக்குறீங்களா? 12:01 பிரிண்ட் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்புறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. சார், சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல பிரிண்ட் போட்டா சரியா வரும்னு சொல்றாங்க. பண்ணி பாத்துலாமா சார்? என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? திடீர்னு 12 மணிக்கு மேல எப்படி வேலை செய்யறவங்க கிட்ட சொல்ல முடியும்? இல்ல, நீங்க இதை செய்யறதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சார்ஜ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். சரிங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ. என்னாச்சு ஸ்வேதா? வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. இது கரெக்டா இருக்கா பாருப்பா. சார், 12 மணி ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ண சொல்றீங்களா? தம்பி வாங்க தம்பி, ப்ளீஸ். போயிட்டு வாப்பா. வாங்க.
நிமிஷம் மேடம், பிரிண்ட் வந்துடும். வாவ், வந்துருச்சு. பிரிண்ட் ஆயிருக்கு. சார் சார், இன்னும் 4-5 பத்திரிக்கை பிரிண்ட் கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். போடுப்பா. வந்துருச்சு. சூப்பர் ஸ்வேதா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி. எடுங்க எடுங்க, கொடுங்க, எல்லாம் கொடுங்க. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சார். இருக்கட்டும் தேங்க்யூ. madam, பரவாயில்ல. मैं बहुत 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 खुश हूँ. मैं पहले बोला ना, वो अमूल में देती हूँ, ठीक है? हाँ, वो आत्मा जिसके बारे में तू बोली थी ना, चित्रा, अगर तू उसे मिटा नहीं सकती तो बोल, मैं मिटाती हूँ. इस संबंध का एक आदमी जानती हूँ, कलकत्ता में काली का पूजा करने वाला बहुत बड़ा चालुक है. बोल, तुझे मंजूर है तो उसको वो मिटा देगा, हमेशा हमेशा के लिए मिटा देगा. बोल, चाहती हो क्या? मैं बुला के आती हूँ उसको. बहुत खुश है, बहुत खुश. நீங்க நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நம்ம டீடைல்டா பேசிக்கலாம். ओके, चलती हूँ. நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் சித்ராவுக்கு பவர் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ மத்த நாட்கள்ல நான் நினைக்கிற எதை வேணாலும் செய்யலாங்கிறது கண் கூட தெரிஞ்சு போச்சு. ஆமா, அததான் இப்ப பாத்துட்டீங்களே. உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கல்யாண பத்திரிகை அடிச்சு வந்துருச்சு. இந்த பத்திரிகையில குறிச்சபடி கல்யாண ஏற்பாடுகள் நடக்கட்டும். ஆனா அடுத்த வெள்ளிக்கிழமை வரத்துக்குள்ளேயே உங்களால எங்க கல்யாணத்தை நடத்தி காட்ட முடியுமா? ஏன் ஸ்வேதா, பத்திரிகையெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கணும்னு சொல்ற? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது மருது. அப்படியே வந்தாலும் அத பத்தி யோசிக்கிற மனநிலையில நான் இல்ல. உங்களால இத நடத்தி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னு எதுவுமே இல்லம்மா. கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சா மட்டும் போதுமா? உங்க மாமா முத்தரசன் சம்மதிக்க வேண்டாமா? அவர் மனசு பூரா வெண்ணிலாங்கிற ஒருத்தி மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி, நீங்க கேட்டதால வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்க கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். எப்படி 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 நடத்துவீங்க? மாந்திரிகத்துல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. அதுல நான் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டேனேன்ற குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. அதனால என்னோட சகல ஆயுதங்களையும் நான் பயன்படுத்த முடிவு பண்ணிட்டேன். உங்க கல்யாணம் நடந்தே தீரும். தேங்க்யூ. ஆமா, என் மாமா சம்மதிக்கலனா கூட கல்யாணம் நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டியே தருவேன். ஆனா அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு தேவை. நான் சொல்ற சில விஷயத்த நீங்க செய்யணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். சொல்லுங்க, என்ன மருது? ஆமாங்க, எங்களுக்கு தேவை ஸ்வேதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சொல்லுங்க. நான் செஞ்சு தர்ற திட்டப்படி ருத்ராவை ஒரு வசிய சக்திக்கு உட்படுத்தணும். அந்த வசிய சக்தியின் மூலமா பாதிக்கப்பட்ட அவ நீங்க என்ன சொன்னாலும் கேப்பா. இது உடனடியா முத்தரசனுக்கு தெரிய வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அவளை குணப்படுத்தணும்னா அவ எந்த இடத்துக்கு போகணுன்ற குறிப்புகளை முத்தரசனுக்கு சில ஆட்கள் மூலமா நாமளே கொடுக்கலாம். நாம சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு அவரை வர வச்சு ஒரு பூஜையில நான் சொல்ற குருஜியின் மூலமா அவரை ஈடுபட வச்சா அதுக்கப்புறம் அவர் முழுமையா வசிய சக்திக்கு உட்படுவாரு. முன்ன எப்படி மனசார உங்களை ஏத்துக்கிட்டு ஸ்வேதா என் வருங்கால மனைவி
அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மனநிலையில இருந்தாரோ அப்படிப்பட்ட மனநிலைக்கு அவரை மாத்திர முடியும். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? நிஜமாவா சொல்றீங்க? நிச்சயமா முடியுமா? இந்த உலகத்துல மாந்திரிக சக்தியால ஆட்டி படைக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்ல. மனித மனங்கிறது ஒரு பெரிய கடல்மா. ஆனா தகுந்த சக்தி கொண்டு அதை அணுகி வசிய சக்திக்கு உட்படுத்தும் போது அதை வச்சு எதை வேணாலும் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். அந்த பூஜைக்கு மட்டும் முத்தரசனை ருத்ராவை பயன்படுத்தி வர வச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் முழுமையா உங்க கைவசம் ஆயிடுவாரு உங்க மாமா. அப்போ மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்ங்கறீங்க? ஆமா, நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நடக்கும். தைரியமா இருங்க. வெண்ணிலா, வெண்ணிலா எங்க இருக்க? உடனே வா. என்ன வெண்ணிலா, நீ மட்டும் வர? எப்பவும் உனக்கு கொடி பிடிச்சு கோஷம் போடுவாங்களே, அவங்கெல்லாம் எங்க? அதான் இந்த கார்த்தி, கௌதம், ஜனனி, அப்புறம் உன் அருமை அண்ணன் அண்ணாமலை, எங்க அவங்களாம்? வாங்க சார், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன சந்தோஷமான விஷயம் ஸ்வேதா? சொல்றேன். நேத்து என் கல்யாண பத்திரிகை பிரிண்ட் ஆகி வந்தப்போ அதுல என் போட்டோ, பேரு எதுவும் வரலன்னு உடனே ஒரு கும்பலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. இப்ப பாருங்க என் முத்தரசு மாமாவோட எப்படி ஜோடியா இருக்கேன்னு. பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்வேதா, நல்லா இருக்கு. அட என்ன அண்ணி, நீங்க தான் சூப்பரா இருக்குங்கறீங்க. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் வயித்துல புளி எல்லாம் கரைக்கிற மாதிரி தெரியுதே. சரி, ஓகே விடுங்க. இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? இப்போ வெண்ணிலா நம்ம வீட்ல மிகப்பெரிய விஐபி. அவளுக்கு ஒரு மரியாதை செய்யறத மத்தவங்கள பாக்கணும்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். என் கல்யாணத்துக்கு முதல் மரியாதை யாருக்கு செய்ய போறேன் தெரியுமா? யாருக்குடி? மிஸ் வெண்ணிலாவுக்கு. வாவ். சரி, இன்விடேஷன் கொடு. என்ன சீக்கிரம் கொடு. மேடம் வெயிட் பண்றாங்கல்ல. சமையல் வேலை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. தரை துடைக்கிற வேலை இருக்கும், பாத்திரம் விளக்குற வேலை இருக்கும், காய போட்ட துணி எடுக்கிற வேலை இருக்கும், வாசல் தெளிச்சு கோலம் போடுற வேலை இருக்கும். இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கும்டி. அவங்கள போய் நம்ம வெயிட் பண்ண வைக்கலாமா? மிஸ் வெண்ணிலா மேடம், கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும். ஆனா மத்த எல்லா நினைப்பையும் மிஸ் பண்ணிட்டு வந்துடணும். இப்ப நான் முதல் பத்திரிகை கொடுத்தாச்சு. முதல் பத்திரிகையை விட ரெண்டாவது பத்திரிகை ரொம்ப முக்கியமாச்சே. இப்போ அதை யாருக்கு கொடுக்கலாம்? ஆஹா, கடுகு அள்ளி முகத்துல போட்டா அப்படியே படபடன்னு வெடிச்சிடும் போல இருக்கே. அப்படின்னா நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு தான் அடுத்த பத்திரிகையை கொடுக்கணும். அண்ணன் பேர் என்ன? ஆருயிர் அண்ணாமலை.
வைங்க. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? முத்தரசன் மாமா எனக்கு தான், முத்தரசன் மாமா எனக்கு தான், நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இத்தனை வருஷமா சொல்லி முத்தரசன் பக்கத்துல உன் போட்டோ வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஏன் கார்த்தி, போட்டோ வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்குன்னா அப்புறம் கல்யாணம் நடக்க ஒரு 15 வருஷம் இல்ல 30 வருஷம், அதுக்குள்ள உனக்கு வயசாயிருவேன், கிளவி ஆயிருவேன். அதனால முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிற பிராப்தம் உனக்கு இல்ல, அந்த பிராப்தம் வெண்ணிலாக்கு மட்டும்தான். உனக்கு முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்காது, வெண்ணிலாக்கும் முத்தரசனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஏன் தான் இப்படி பகல் 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 கனவு கனவு கனகனவா கண்டு ஏமாந்து போறியோ? கிண்டலு பதிலுக்கு. இந்த நக்கலு நையாண்டி எல்லாம் உன் கூட பிறந்ததா இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட தேதியில எங்க கல்யாணம் நடக்குங்கிறது எழுதி வைக்கப்பட்ட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ இந்த நக்கலு நையாண்டி எல்லாமே தேஞ்சி காணாம போயிடும். ஐயோ கார்த்தி, எதுக்கு இந்த காலி டால்டா டப்பினுக்கு ஓரா சவுண்ட் விடுது, தாங்க முடியலடா. என்னங்க குசு குசு? டவுட்டே வேண்டாம், கல்யாணம் நடந்தே தீரும். இப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா, உங்ககிட்ட இருக்கிறதா சொல்றீங்களே அந்த கடவுள், அவரு பிஃபோர் லஞ்ச் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாரு, ஆஃப்டர் லஞ்ச் ஏன் கூட தான் இருப்பாரு. புரியலையா? நான் சொன்ன மாதிரி சொல்றதெல்லாம் நடக்கிறப்போ நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. கார்த்தி, எவ்வளவு பட்டாலும் திமிர் குறையாதடா. என்ன இவளுக்கு திமிரு குறையவே இல்லைங்கிறீங்களா? ஏன் நான் இப்போ திமிரா பேசுறேன் தெரியுமா? கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுதுங்கிற திமிருல பேசுறேன். வேணும்னா ஒரு போட்டி வச்சுக்கலாமா? நான் கேக்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க போதும். ருத்ரா, வெண்ணிலாவை என்னன்னு கூப்பிடுவா? அம்மானு கூப்பிடுவா. அம்மானு கூப்பிடுவா இல்லையா? இன்னைக்கு சாயங்காலம் அத வச்சுதான் ஒரு கேமே. ருத்ரா யார தானா அம்மானு தேடி வந்து கட்டி பிடிக்கிறான்னு பாப்போம். என்ன வெண்ணிலா? ருத்ரா, உன்னை அம்மானு கூப்பிடுறத வச்சுதானே மாமாவுக்கு வலை விரிக்கிற. அவ மாறி அம்மானு கூப்பிட்டு என்ன தேடி வந்துட்டா. காட்சி மாறும் போது ஆட்சியும் மாறும் தெரியுமா? அதுக்கப்புறம் யார் கையில ஆட்சியை கொடுக்கணுங்கிறதுல மாமாவுக்கு குழப்பமே இருக்காதுல்ல. என்ன அண்ணாமலை சார், போட்டிய வச்சுக்கலாமா?